போன 10ஆம் தேதி மார்ச் தூத்துக்குடி மாவட்டத்தில் குளத்தூர் காவல் நிலையம் வேடநத்தம் கிராமத்தில் நடந்த ஒரு இளம் பெண் கூட ஒரு செக்ஷுவல் அசால்ட் மற்றும் கொலை வழக்கில் இன்னைக்கு ஹானரபிள் பாக்ஸோ கோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் டபுள் ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வழக்கு வந்து சம்பவம் வந்து 10th மார்ச் நடந்த சம்பவம் கிராமத்தில். இது வந்து ஒரு பிளைண்ட் கேஸாக இருந்தது. இது சம்பவம் நடந்த உடனே எல்லா உயர் அதிகாரிகள் இன்க்ளூடிங் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி சவுத் ஜோன், டிஐஜி திருநெல்வேலி ரேஞ்ச், எஸ்பி தூத்துக்குடி எல்லாருமே வந்து அங்கே விசிட் பண்ணி தூத்துக்குடியில் கேம்ப் பண்ணி இந்த வழக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணாங்க. எந்த விதமான க்ளூஸ் இல்லாமல் இருந்தது. இந்த வழக்கில் ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எந்த தவறான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலே ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி 19th தான் அக்யூஸ்டு செக்யூர் பண்ணி இந்த சம்பவத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் thousands of hours அனாலிசிஸ் அப்புறம் தான் இந்த க்ளூ கிடைச்சது. இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இது குற்றவாளி பிடிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இஷ்யூ இருந்தது, ஒரு சவாலாக இருந்தது லோக்கல் போலீஸ்க்கு. இருந்தாலும் இந்த மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் அக்யூஸ் செக்யூர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனில் வர 21 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷியஸ் கரெக்ட் அண்ட் மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் ஒரு 54 டேஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 70+ விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணி, ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணி இந்த தீர்ப்பு வந்து சாதகமான ஒரு கரெக்டான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து இட் இஸ் அ குட் மெசேஜ். இட் சென்ட்ஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு கிரிமினல்ஸ் ஆல்சோ தட் தெர் வில் பி டிட்டரண்ட் ஆக்ஷன் ஆன் கிரைம். அண்ட் ஃபர்தர் இதில் வந்து அடுத்து வந்து அப்பீல் ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து காவல்துறை சார்பாக வந்து தமிழ்நாடு போலீஸ் சார்பாக ஒரு க்ளோஸ்லி ஃபாலோ அப் இருக்கும் டு என்ஷூர் தட் பனிஷ்மெண்ட் இஸ் கிவன் டு சச் அக்யூஸ்டு கிரிமினல்ஸ் அட் த அர்லியஸ்ட். இந்த வழக்கு சம்பந்தமாக டிஜிபி சார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டே டு டே ஃபாலோ அப் வச்சுருந்தாங்க. க்ளோஸ் ஃபாலோ அப்னால்தான் இவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசிக்யூஷன், ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங். அப்போ இருந்த எஸ்பி மதன் அவர் இருக்கட்டும், அப்போ இருந்த டிஐஜி சரவணன், they all are deserve appreciation. They have done excellent work in this case. The investigating officer, DSP has done extremely good work. Court staff அனைவரும் ரொம்ப நல்லா பண்ணதுனால இது இவ்வளோ சீக்கிரம் வரும் இதில் ஜட்மெண்ட் வர முடிஞ்சது. We will be following up the case further also in a very close and meticulous manner. சார், இந்த வழக்குல முதல்ல குற்றவாளி பிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இந்த சயின்டிபிக் ரீதியா உயர்நீதிமன்ற மதுரை கிளையே தென்மண்டல காவல்துறையும் மாவட்ட காவல்துறையும் பாராட்டிட்டாங்க, சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற இந்த வழக்கில் ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க டு கேதர் த எவிடன்ஸ் ஃப்ரம் த சீன் ஆஃப் கிரைம். ஆல்தோ நிறைய மக்களில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தாலும் ரொம்ப ஒரு மெட்டிகுலஸ் ஒர்க் பண்ணி மெடிக்கல் எக்ஸ்பர்ட், ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், போலீஸ் ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகிறது இது வந்து கிளின்ச்சிங் எவிடன்ஸ் இந்த கேஸில் வந்திருக்கு. இது வந்து எல்லா கேஸ்லேயும் இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து இவ்வளோ கரெக்ட் எவிடன்ஸ் வந்து கரெக்டான குற்றவாளி இந்த ஒரு பிளைண்ட் கேஸ்ல கண்டுபிடிச்ச முடியுது. குறிப்பாக குற்றவாளியோட அந்த நகத்துல இருந்த சதை மூலமா அந்த வழக்குல ஆதாரங்கள் இது பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டது. அந்த இது எப்படி பயன்படுத்துது? ஆமா, இதுல நிறைய விட்னஸஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கம்மி டைம்ல கரெக்டான விட்னஸஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி கரெக்டான ஒரு எவிடன்ஸ் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் வந்து கோரிலேட் ஆகி கரெக்டா மேட்ச் ஆகி பியாண்ட் ரீசனபிள் டவுட் இருக்கிறதுனால எனக்கு இது கன்விக்ஷன் இந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சது. 104 பிஎன்எஸ்ல ஃபார் பீங் அ கன்விக்ட் அதில் கூட ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 6 பாக்ஸோ ஆக்ட் ஃபார் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் அசால்ட் அதுக்கு கூட ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. Actually, he was released on bail in a similar case, which is in the Supreme Court. Do you have any idea to fast track that case to
அந்த வழக்கு 2020 அது சம்பந்தப்பட்ட வழக்கு எட்டயபுரம் காவல் நிலையம் நினைக்கிறேன். அந்த வழக்குல 2024ல கன்விக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, கன்விக்ஷன் ஆயிட்ட அப்புறம் நம்ம பேல் எல்லாம் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தாலும் ஹையர் லெவல் ஆஃப் கோர்ட்ல he was received the bail. அது பேல் கூட இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. அதில் ஆல்ரெடி அதில் இஸ் அ லைஃப் கன்விக்ட். And we have also ensured that that person was also signing in the local police station as per the bail condition. And very carefully on the same time also he has signed, continued to sign while committing the crime as well. இந்த வழக்குல 54 நாட்கள்ல வந்து குற்றவாளிக்கு வந்து தண்டனை பெற்று கொடுத்துருக்காங்க. அந்த காவல்துறைக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. காவல்துறைக்கு என்ன சொல்றீங்க? இதே போல எதிர்வரும் நாட்கள்ல இந்த சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வழக்குகள்ல ஈடுபடுறவங்களுக்கு மீது என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்? தென்மண்டல காவல்துறை முதலாவது வந்து என்டையர் டீம் இஸ் who detected the case. அப்புறம் இப்போ ட்ரையல் யார் ஃபாலோ பண்ணாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அனைவருக்கும் எஸ்பி அவர் ஏற்கனவே அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. The departmental what appreciation we will give that. அது விட்டு நம்ம இப்போ டிஜிபி சார் இருக்கட்டும், ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், they are giving நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் போலீசிங், மானிட்டரிங் ஆஃப் கிரிமினல்ஸ் அண்ட் தென் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ஆஃப் கிரைம் அகேன்ஸ்ட் விமென். இது 3 ஆங்கிள்லே ரொம்ப இப்போ தீவிரமாக ஒர்க்கு எல்லா மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் வாடிப்படியில் கூட நேற்று இன்று கூட வந்துட்டு இந்த 10ஆம் வகுப்பு மாணவி இந்த மாதிரி சிறுமியில பாலியல் ரீதியாக துன்புறுத்தலாம் நடக்குது. அது குறைக்கிறதுக்கு வேற என்ன மாதிரி ஸ்பெஷல் டீம் ஏதோ அரேஞ்ச் பண்ணணுமா எப்படின்னு? ருட்டீன் போலீசிங்ல நம்ம வந்து நிறைய ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். உடனே இந்த மாதிரி சம்பவம் வந்து ஃபர்ஸ்ட் நடக்காம இருக்கிறதுக்காக தேவையான நடவடிக்கைகள் கூட எடுத்துட்டு இருக்காங்க. கிரிமினல்ஸ் ப்ரோஃபைலிங் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்து கிரிமினல்ஸ் கிரேடிங் பண்ணி ப்ரொஃபைலிங் பண்ணி எந்த விதமான சர்வேலன்ஸ் தேவை இருக்கு அட் த ஸ்டேட் லெவல் அது மாதிரி ஒரு நார்மல் ஒரு எஃபெக்டிவ் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி we will be taking immediate action on crime, arresting and registering of cases. When it is not possible, deterrent action will be taken to ensure we secure conviction. இப்போ நம்ம ஒரு கேஸ் ஆஃபீஸர் ஸ்கீம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கீம்ல அனைத்து இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பிஸ், சப் இன்ஸ்பெக்டர்ஸ் கூட இந்த மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் விமென்ல ஒரு முக்கியமான 3 நாள் வழக்குகளில் அவர் ட்ரையல்ல சொந்த போயிட்டு எவ்ரி ட்ரையல் க்ளோஸாக ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதில் வந்து சீக்கிர கன்விக்ஷன் வாங்குறதுக்கு தேவையான முயற்சிகள் எடுத்துட்டு. சார், இப்போ அந்த பழனியிலையும் தேவக்கோட்டையிலையும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து செக்ஷுவல் வந்து பழனியில் வந்து ஒரு செக்ஷுவல் ஒரு சொன்னேன், தேவக்கோட்டையில் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ட்டு ஆக்ஷன் எடுத்துருக்கு. ஓகே, இப்போ போலீஸ் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான பர்டிகுலர் சவுத் ஜோனில் போலீஸ் மேலே தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் டெய்லி நம்ம க்ளோஸாக மானிட்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி நிறைய குற்றவாளிகள் கைது பண்ணுறாங்க, நிறைய வழக்குகள் சரியாக போடுறாங்க. பட் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் நம்ம கண்டிப்பாக விட மாட்டோம். யார் போலீஸ் காவல்துறையில் இருக்கட்டும், எங்கே வேணும் இருக்கட்டும், அவர் என்ன பொறுப்பு இருக்குது, ஏதாவது ஒரு காவலர் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக துறை நீதியான எல்லா நடவடிக்கையும் உடனே எடுத்துடுறோம். நாட் துறை நீதியான என்ன குற்ற நீதியான தவறு இருந்தாலும் அது நடவடிக்கை எடுத்துடும். we will not spare anybody who is not doing their duty at all. சார், குறிப்பா தொடர் குற்றவாளிகள், ஏன்னா தர்மம் ஈஸ்வரனே இது மாதிரி ஒரு சம்பவத்துல ஏற்கனவே ஈடுபட்டவர் தான், அவருக்கு வந்து ஈஸியா ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் கூட சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி குற்றம் செஞ்சுட்டு வெளியே இருக்க குற்றவாளி கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது தீவிர நடவடிக்கை? அவருக்கு ஈஸியாக ஜாமீன் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நிறைய இதில் எல்லாம் ரிஜெக்ஷன் ஆகி அப்புறம் தான் ஒரு ஹையர் லெவலில் போன அப்புறம் தான் அது கூட அப்போஸ் பண்ணி அது ஜாமீன் கிடைச்சிருக்கு. அதில் கூட நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது வந்து ஆல்வேஸ் வி ட்ரை டு இம்ப்ரூவ் த ஆக்ஷன்ஸ் தட் வி ஆர் டேக்கிங். குறிப்பாக அந்த ஃபீல்ட் நெட் அந்த ஆக்ஷன் பண்ணீங்க சார், 24 ஹவர்ஸில் சவுத் ஜோனில் அதில் எந்த அளவுக்கு சார் நம்ம சீஃப் ஆஃபீஸ், நம்ம டிஜி அண்ட் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் உத்தரவுப்படி நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி சவுத் ஜோன்ல ஆப்ரேஷன் ஷீல்ட் நெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 20th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது ஷீல்ட் நெட் டிரைவ். இந்த டிரைவ்ல முக்கியமான வந்து நான் பெயிலபிள் வாரண்ட்ஸ் இருக்கு, பிடி வாரண்ட்ஸ் எல்லாம் கோர்ட் இஷ்யூ பண்ணது, அதுல எல்லாம் தீவிரமான எக்ஸிக்யூட் பண்றது ஃபர்ஸ்ட், அது ஒரு நோக்கம். ரெண்டாவது நோக்கம், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் என்ன இப்போ ஆக்டிவிட்டி இருக்கு, அவர் ஆக்டிவிட்டி க்ளோஸாக வாட்ச் பண்றது, வெரிஃபை பண்றது, அப்புறம் அடுத்து வந்து ஏதாவது குற்றத்துல அவர் கைது நடவடிக்கை இருந்தால் கைது பண்றது. மூணாவது 126 BNSS என ஒரு
ப்ராவிஷன் இருக்குது, ப்ரிவென்டிவ் ப்ராவிஷன். அதில் குற்றவாளிகளுக்கு வந்து பவுண்ட் ஓவர் பண்ணுறது, அடுத்து வந்து தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்காக பவுண்ட் ஓவர் பண்ணுறது. 4வது வந்து 2 வீலர்ஸ் எஸ்பெஷலி குறிப்பிட்டு கொஞ்சம் வித்தவுட் நம்பர் பிளேட் ரேஷாக போகிற வண்டிகள், அது ஃப்ளிக்கரிங் லைட்ஸ் எல்லாம் போடுற வண்டிகள், இந்த மாதிரி 2 வீலர்ஸ் செக்கிங் ரொம்ப இன்டென்சிவாக பண்ணி தவறான வண்டிகள் இதாக இருந்தால் அதை வந்து சீஸ் பண்ணுறது வண்டிகள் அண்ட் டேக்கிங் ஆக்ஷன் ஆஸ் பர் லா. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி முக்கியமான வழக்குகளில் ட்ரையலில் க்ளோஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கூட ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ட்ரையல் வந்து இட் டேக்ஸ் டைம், அது வந்து உடனே பண்ண முடியாது. சிஸ்டமேட்டிக் ஒர்க் இஸ் பீங் அண்டர்டேக்கன். குறிப்பாக ஸ்டேஷனில் நிறையா வந்துட்டு ஓடிஆர் இருக்காங்க, நிறையா வேகன்சி நிறையா இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு லெவலுக்கு எல்லா ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம இருக்கிற ஸ்ட்ரென்த்து எப்படி ஒரு நல்ல முறையில் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அது இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ட்ரென்த் அளவுக்கே நம்ம வி ஆர் மெயின்டைனிங் த ரிக்வயர்ட் ஸ்ட்ரென்த். எஸ்பெஷலி சவுத் ஜோன் வந்து எப்போவுமே ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அது வந்து சீஃப் ஆஃபீஸில் பேசுவாங்க, அது சவுத் ஜோன்ல பேசுறது சரியா இருக்காது. அது காமனாக அது சீஃப் ஆஃபீஸ்லேருந்து தான் பேசுவாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா சார்? அது வந்து we will be you can take the bite from the chief office, that will be better because it's a centralized handling, so you can take it from the chief. Yeah. Okay, thank you.